நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று தமிழகத்தின் இதயமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்தில் தேமுதிகனுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் சுதீஷ் அவர்களும் மற்றும் தேமுதிகனுடைய முக்கிய நிர்வாகிகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், கழக தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று 2வது முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நமது அன்பு தலைவர், பாசத் தலைவர், குடும்பத் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, தேச தலைவர் தளபதிகளை சந்தித்து தேமுதிக நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை ஆதரிக்கும் என்று கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்கிறது. தேமுதிக திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதை இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரி தேமுதிகனுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து, இன்றைக்கு நாங்கள் உங்களோடு கூட்டணியில் அங்க வகிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தளபதிகளுக்கு உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார். அவர் அண்ணா அறிவாலயத்துக்கு வரும்பொழுது மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் கே நேரு அவர்களும், மரியாதைக்குரிய தேமுதிகனுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மற்றும் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து அறிவாலயத்துக்கு அழைத்து சென்று முதலமைச்சரை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பத்திரிகையாளர் மத்தியில் பேசும் பொழுது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டணியில் சேர வேண்டியது பழம் நழுவி பாலிலே விழப்போகிறது என்று முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள், கழகத் தலைவர்கள் தெரிவித்தார்கள். எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டிப்பட்டவர் கலைஞர் அவர்கள். ஆனால் 10 வருடம் கழித்து இந்த கூட்டணி அமைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கும் மேற்பட்ட 200+ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று பத்திரிகையாளர் மத்தியில் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளுக்கும் மகிழ்ச்சி. ஏனென்றால் மரியாதைக்குரிய மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. கலைஞருக்கு தங்கப்பேனா பரிசு வழங்கியவர் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கலைஞருக்கு தங்கப்பேனா பரிசு வழங்கினார். திமுகவோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்னொரு எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுக்கு என்ன நெருக்கம் என்று கேட்டால், எங்கள் குடியாத்தத்தினுடைய மாப்பிள்ளை கேப்டன் விஜயகாந்த். மரியாதைக்குரிய சகோதரி தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பேடு கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய சொந்த ஊர் குடியாத்தம் பக்கத்தில் செம்பேடு கிராமம். எனவே குடியாத்தத்தினுடைய மண்ணின் மைந்தர் தான், குடியாத்த மண்ணில் பிறந்தவர் தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எங்கள் ஊர் மாப்பிள்ளை மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர் திமுகவோட கூட்டணி சேர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றைக்கு 10 மணி வரைக்கும் எனக்கு தெரியாது. 11 மணிக்குத்தான் எனக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு இளம் தலைவர், தலைவர் தளபதியினுடைய இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் போர்வாளாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய இளம் தலைவர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, மிகுந்த மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோடு தான் கூட்டணிக்கு வரப்போகிறார். எனவே அதுக்கு தகுந்த போல் இனி இந்த நிமிடத்திலிருந்து சமூக வலைத்தளங்களில் பேசும் பொழுது நீ அதுக்கு தகுந்த போல் பேச வேண்டும் என்று சொன்னார். காலையிலே பேசுகிறேன் என்று சொன்னேன். ஆனால்
காலையிலே ஒரு தகவல் வந்தது. இன்றைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் தளபதி அவர்களை முதல்வரை அன்னாரை சந்தித்து விட்டார். எனவே இது மிகுந்த மகிழ்ச்சி. ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இதில் தேமுதிக இன்னைக்கு திமுகவோட கூட்டணி சேர்ந்திருப்பது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இன்னைக்கு தேமுதிக திமுக கூட்டணி உறுதிப்படுத்தியிருப்பது எங்களுக்கு இன்னும் பல மடங்கு வைட்டமின் சேர்ந்திருக்குது. வைட்டமின்லேயே ரொம்ப பவர்ஃபுல் வைட்டமின் சி. எனவே வைட்டமின் சி போல் இன்னைக்கு தேமுதிக எங்களோட கூட்டணி சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி. ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம். இதுல யார் மூஞ்சில கறி பூசுதுன்னு கேட்டா அந்த என்டிஏ இருக்காங்கல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி மூஞ்சிலும் கறி பூசின மாதிரி, பிஜேபி மூஞ்சிலும் கறி பூசின மாதிரி. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா தரோம்னு சொல்லி தேமுதிகவை ஏமாத்தினாங்க. சட்டமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல், இப்போ நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போன வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தொகுதிகளை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தா ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தார். என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ராஜ்யசபா ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லி. ஆனால் போன முறை ராஜ்யசபா வந்தபோது கொடுத்தாங்களான்னு கேட்டால் கொடுக்கல. கேட்டால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த முறை கொடுக்குறோம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் கொடுப்போம்னு சொன்னோமா, பிப்ரவரி மாதம் வருது இல்லை, அப்போ கொடுக்குறோம். நாங்கள் இந்த மாதம் இந்த தேதியில் கொடுக்குறோன்னு சொல்லலையே, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா தரோம்னு சொன்னோம், அதை நாங்கள் பிப்ரவரி மாதம் தரோம்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்தவர் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. அது எடப்பாடி பழனிசாமி ரத்தத்தில் ஊறி போனது, நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது. ஏன்னா மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 10.5 கொடுத்துட்டேன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா ராமதாஸோட கூட்டணியில் சேர்த்துக்கினேன் 10.5 தரேன்னு எப்போ சொல்றாரு அவருன்னு கேட்டா, தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால. ஏன்னா எடப்பாடி தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தேர்தல் அறிவிக்க போறாங்க. இப்போ சும்மா சொல்லிட்டு போயிடுவோமே, அது எப்படி நீதிமன்றத்துக்கு யாருன்னா போயிடுவாங்க, தள்ளுபடி ஆயிடும். வன்னியர் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள், வன்னிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சமுதாயம். எனவே அந்த சமுதாய மக்களை ஏமாற்றி வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு 10.5 கொடுத்துட்டோன்னு பொய் சொல்லி எதிர்கட்சி தலைவரானார். இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்க முடியாது. அத்தனை வன்னிய தொகுதி திமுக தான் ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமலாம் கொடுக்க முடியாது. பொய் சொல்லி ஏமாத்தினார் வன்னியரை. திமுக ஆட்சிக்கு கொஞ்சம் கோர்ட்டுக்கு போனாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது தெரியல இந்த பைத்தியக்கார அன்புமணிக்கு. இந்த பைத்தியக்காரரான டாக்டர் அன்புமணி என்ன சொல்றது, இந்த பைத்தியக்காரர் திமுகவை ஒழிக்காம விட மாட்டேன், 2 மாசம் அவ்வளவுதான், திமுக இனி வராதுன்னா இவன் புடுங்குற மாதிரி. இந்த பைத்தியக்கார அன்புமணிக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்றது. ஏன்னா அவன் இந்த சீமானெல்லாம் நம்ம கணக்கில் இருக்கக்கூடாது. அதுல இந்த அன்புமணிக்கிறான் பாரு, இந்த அன்புமணிக்கிறான் பாரு, அவனம் மாதிரி ஒரு பொறுக்கி தாயொலி, அவனை மாதிரி ஒரு ஆளு எவனுமே இருக்க மாட்டான். எச்ச பொறுக்கி அவன், எச்ச பொறுக்கி நம்பர்ல எச்ச பொறுக்கி அவன். இன்னைக்கு அவன் போய் அங்க சேர்ந்துருக்கிறான். யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி. வன்னிய மக்களை ஏமாத்தினவர் எடப்பாடி. இப்படி ஏமாத்திரத்துக்கே பழக்கப்பட்டவர் எடப்பாடி. அப்படி தேமுதிகவை ஏமாத்தினாங்க. அப்பவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக எடப்பாடி விமர்சனம் செய்தார். அவங்க கடலூர்ல மாநாடு நடத்தினாங்க. நல்ல கூட்டம், பெரிய கூட்டம் கூடிச்சு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தான் யார் என்பதை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நிரூபித்திருக்கிறார். தேமுதிகவுக்கு இன்னைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தேர்தலில் நம்ம ஜெயிக்கிறது ஏற்கனவே உறுதி. இன்னும் தேமுதிக வந்திருந்தா நமக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட். நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி மாதிரி. எனவே திமுக கூட்டணி பாருங்க எவ்வளவு வலிமையா இருக்குது. திமுக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. தலைவர் பேச்சுவார்த்தை கழிச்சு பேசுவார், சுமூகமா ஆயிடும். திமுக விட்டு யாரும் எங்க போக முடியும். அதுக்கடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மிகுந்த மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் பல இயக்கங்கள், வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய இயக்கங்கள், இன்னும் நம்முடைய திரைப்பட நடிகர் திரு கருணாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தந்திருக்கிறார். இன்னும் பல அமைப்புகள், அருந்ததியர் மக்கள் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு, இப்படி பல ஆதரவு. இந்த கூட்டணி வலிமையா இருக்குது. இந்த கூட்டணி
இப்போ அதிமுகக்கே வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டால் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்றும் ஜெயிக்கல, பல தொகுதியில் அவங்க டெபாசிட்டே வாங்கல. வேலூர்லேயே டெபாசிட் வாங்கல அதிமுக, வேலூரில் டெபாசிட் வாங்கல, ஒரு தொகுதியில் ஜெயிக்கல. அந்த ரிசல்ட் தான் இந்த இப்போ 2026 தேர்தலில் அந்த ரிசல்ட் தான் வரப்போகுதுங்க. அந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க, 200க்கு பிளஸ் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தது போல் 200 பிளஸ் நம்ம ஜெயிக்கிறோம். இங்க அதிமுக ஓட்டு இல்லை. அவன் அன்புமணி லோஃபர், அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் பின்னாலாம் வன்னிய மக்கள் எல்லாம் இல்லை, அது பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் டாக்டர் ஐயா ராமதாஸ், இந்த பக்கம் அன்புமணி, அது ஒன்றும் இல்லை. இப்போ வன்னிய மக்கள் எல்லாம் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக. எம்பிசி சேர்ந்தது திமுக. 22 தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தும் திமுக. தியாகிகளுக்கும் கோவிந்தசாமி மூத்த தலைவர், வன்னிய தலைவர், முன்னாள் அமைச்சர்களுக்கும் மணிமண்டபம் கட்டந்த தலைவர் தளபதி திமுக. வன்னிய ஓட்டு நமக்கு வரும்போது பாமக ஓட்டு இல்லை. பிஜேபிக்கு சொல்லவே தேவையில்லை. அவங்க எப்போ அண்ணாமலை காலி பண்ணாங்களோ அப்பவே பிஜேபி காலி. எனவே இந்த எடப்பாடி பழனிசாமி ஆடை இல்லாம போறாரு தளபதி ஸ்டாலின், எங்க தலைவரை சொல்றாரு. கோமன கூட இல்லாம அம்மனமா இந்த 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நாங்க ஓட விடுறோம். எங்க தலைவர் தளபதி பார்த்து ஆடை இல்லாமல் ஓடுவார்னு இந்த எடப்பாடி சொன்னார்ல, ஐயோ டெட் பாடி எடப்பாடி உன் ஆடை இல்லாம ஓட்டுறோம் பார். எனவே தலைவர் தளபதி 2026 தமிழக முதலமைச்சரானது 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போவது உறுதி. நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை திமுக தனித்து ஆட்சேபிக்கும் என்பது எனக்கு மகிழ்ச்சி. அதில் இன்றைக்கு தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்திருப்பது மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் சந்தித்து ஆதரவு தெரிவித்து 200 பிளஸ் ஜெயிக்கிறோன்னு அந்த அக்காவே சொல்லுகிறது. இன்னும் மகிழ்ச்சி. உழைப்போம், வெற்றி பெறுவோம். நம்முடைய இலக்கெல்லாம் 2024 இரண்டாவது முறை 200க்கும் மேற்பட்ட தொகுதி வெற்றி பெற்று தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும். தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு. எனவே கலைஞர் எம்.கே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதினு பிஜேபி ராஜா சொன்னார். இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் ஆல் பொலிட்டிஷியன்ஸ். அதாவது அவரிடத்தில் இருக்கிற ஆளுமை, அவரிடத்தில் இருக்கிற புயல் குணம், போர்க்குணம், கலைஞரிடத்தில் இருக்கிற ராஜதந்திரம், கலைஞரிடத்தில் இருக்கிற சாணக்கியத்தனம், இவையெல்லாம் தலைவர் தளபதி இடத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே உத்தர் தாக்கரே போன்ற சிவசேனா கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தளபதி ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும். மணிசங்கர் ஐயர் போன்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மூத்த தலைவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தளபதி ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும். மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். உண்மையிலே இந்தியாவினுடைய இன்னைக்கு ஒரு அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி தமிழகத்தில் 2026 முதலமைச்சராக வரப்போவது உறுதி. திமுகவோடு கூட்டணி சேர்ந்த தேமுதிகவிற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.